ஒரு சூப்பரான சால்னா, சிக்கனே இல்லாமல் சிக்கன் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். சிக்கன் போட்டால் சிக்கன் சால்னா, சிக்கன் இல்லைன்னா எம்டி சால்னா தான். அதுக்கு ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த அப்படின்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் எல்லாமே வந்து போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து நான் சோம்பு, ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து அதே மாதிரி தான், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த 3 தான். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு இது பச்சை மிளகாய் இதானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும். எப்போவுமே வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் வணங்கினதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயத்தோட கலர் லைட்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வணங்குறதுக்கு ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா வேகணும் தக்காளி, அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசங்கள் வந்து எதுவும் இருக்காது. லைட்டாக பச்சை வாசம் அடித்தாலும் நமக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்காது. நல்லா தக்காளி வணங்கட்டும். பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வணங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 சின்ன ஸ்பூன்கள்லாம் நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற 2 மிளகாய் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் இவ்வளோதாங்க. இது கூட நம்ம எல்லாம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வணங்கட்டும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வணங்கும்.
பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் வந்து சூப்பராக விட்டு வருது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போவுமே வந்து தக்காளி உங்களுக்கு வந்து அங்கங்கே பெருசாக இருக்காமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இது நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து 2-3 விசில் விட்டால் போதும். வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறனால குழம்பு வந்து சீக்கிரமாக இதாயிடும். நீங்கள் அப்படி சிக்கன் போடணும் அப்படின்னா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிட்டு விசில் விட்டு கொதிக்க வச்சிடலாம். சிக்கன் போடல சும்மா தான் செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கிற முள்ள ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் சால்னா ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எதுக்கு வேணால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உண்மையுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் விசில் விடுறோம் அப்படிங்கிறனால விசில் விட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவே இது பண்ணி விட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நமக்கு கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொதிச்சு வரப்போ நமக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமான இதில் இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரளவுக்கு தண்ணியாட்டம் இருக்குது. இது நம்ம விசில் விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் உப்பு இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலை போட்டு நம்ம வந்து மூடி வச்சு விசில் விட்டுடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் விசில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மனமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்தது. பாருங்கள் சூப்பராக குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. உப்பு பத்தலை அப்படின்னா மறக்காமல் இன்னும் கொஞ்சமே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் சேர்த்து போட்டிருந்தேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக விசிலுமே வந்தது. ஒரு 3 to 4 விசில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வந்து குழம்பு ஆறுற கேப்பில் நம்ம வந்து சப்பாத்தியுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தியுமே போட்டுட்டேன். சூப்பராக சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புமே வந்து விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது குழம்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் எதாவது சிக்கன் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்குறதுக்கே. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு எம்டி சால்னா வந்து ரெடி ஆயிருச்சு. சிக்கனே இல்லாமல் ஒரு சிக்கன் சால்னா வந்து நம்ம சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து சூப்பராக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்கமிங்கில் கண்டிப்பாக வரும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.